ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு தமிழில் டேர்ம் 2 முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழில் டேர்ம் 1 முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். அது இல்லாமல் 6வது 7வது இதுலேயும் முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் கற்றோருக்கு கல்வி நலனே கல்லணலால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? கற்றோருக்கு கல்வி நலனே கல்லணலால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை குமரகுருபரர். ரெண்டாவது கொஷின், கலன் என்ற சொல்லின் பொருள் யாது? விடை அணிகலன். அடுத்துனா, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைகின் பிணிவள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைகின் பிணிபல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை நாலடியார். நாலாவது கொஷின், குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? விடை கிபி 17ஆம் நூற்றாண்டு. அஞ்சாவது கொஷின், நீதிநெறி விளக்கம் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? விடை 102. அடுத்துனா, கற்றவருக்கு அழகு தருவது எது? விடை கல்வி. அடுத்துனா, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை ஆலங்குடி சோமு. அடுத்தவனா, அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் யாது? விடை செருக்கு. அடுத்தவனா, ஆலங்குடி சோமு தமிழக அரசின் எந்த விருதை பெற்றார்? விடை கலைமாமணி. 10வது கொஷின், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? விடை கல்வி. அடுத்தவனா, இயற்கை இன்பகலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை கலித்தொகை. அடுத்தவனா, இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை சிவகசிந்தாமணி. அடுத்தவனா, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார்? கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார்? விடை விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தவனா, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை திருவிக்கா. அடுத்தவனா, திருவிக்கா எழுதிய நூல்களில் பொருந்தாது ஒன்று எது? விடை தமிழ் மலர். அடுத்தவனா,
ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதெனினும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் யார்? ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் யார்? விடை குலோத்துங்கன். விடை குலோத்துங்கன். அடுத்துனா ஆன்றக்குடி பிறத்தல் என்பது விடை சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறப்பது. சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறப்பது. அடுத்துனா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை குப்புசாமி. விடை குப்புசாமி. அடுத்துனா கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது? கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது? விடை ஐ. விடை ஐ. அடுத்துனா கூலிக்காக வேலை என்பது எத்தனையாவது வேற்றுமை தொகையாகும்? கூலிக்காக வேலை என்பது எத்தனையாவது வேற்றுமை தொகையாகும்? விடை நான்காம் வேற்றுமை தொகை. விடை நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்துனா மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? விடை ஆக்கல். விடை ஆக்கல். அடுத்துனா ஏட்டுக்கல்வியுடன் எந்த கல்வியையும் பயில வேண்டும்? ஏட்டுக்கல்வியுடன் எந்த கல்வியையும் பயில வேண்டும்? விடை தொழில்கல்வி. விடை தொழில்கல்வி. அடுத்துனா அலர்ந்தவர் என்ற சொல்லின் பொருள். அலர்ந்தவர் என்ற சொல்லின் பொருள். விடை வறியவர். விடை வறியவர். அடுத்துனா தேவாரம் பாடிய மூவரில் பொருந்தாத ஒருவர் யார்? தேவாரம் பாடிய மூவரில் பொருந்தாதவர் யார்? விடை மாணிக்கவாசகர். விடை மாணிக்கவாசகர். அடுத்துனா தேவார பாடல்களில் 7வது திருமுறையை பாடியவர் யார்? தேவார பாடல்களில் 7வது திருமுறையை பாடியவர் யார்? விடை சுந்தரர். விடை சுந்தரர். அடுத்துனா கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் யார்? விடை நல்லந்தவனார். விடை நல்லந்தவனார். அடுத்துனா கலித்தொகை எந்த பாவகையால் ஆனது? கலித்தொகை எந்த பாவகையால் ஆனது? விடை கலிப்பா. விடை கலிப்பா. அடுத்துனா கலித்தொகை மொத்தம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? கலித்தொகை மொத்தம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? விடை 5 பிரிவுகள். விடை 5 பிரிவுகள். அடுத்துனா பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமையாகும். பசியால் வாடும் யாருக்கு உணவளித்தல் நமது கடமையாகும்? விடை வறியவருக்கு. விடை வறியவருக்கு. அடுத்துனா பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டதாகும்? பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டதாகும்? விடை 10 பாடல்கள். சதகம்னா 100 பாடல்கள் அர்த்தம். சதகம் என்றால் 100 பாடல்கள். பதிகம் என்றால் 10 பாடல்கள். அடுத்துனா பானை செய்ய பயன்படும் சக்கரத்தை எவ்வாறு அழைப்பர்? பானை செய்ய பயன்படும் சக்கரத்தை எவ்வாறு அழைப்பர்? விடை திருவை. விடை திருவை. அடுத்துனா மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை என்பது எது? மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை என்பது எது? விடை சுடுமண் சிற்பங்கள். விடை சுடுமண் சிற்பங்கள். அடுத்துனா கைவினைப் பொருட்கள் செய்ய ஏற்ற மூங்கில் வகை எது? கைவினைப் பொருட்கள் செய்ய ஏற்ற மூங்கில் வகை எது? விடை கூட்டு மூங்கில். விடை கூட்டு மூங்கில். அடுத்துனா பிரம்பு என்ற கொடி வகை வளர ஏற்ற இடம் எது? பிரம்பு என்ற கொடி வகை வளர ஏற்ற இடம் எது?
விடை நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பு. நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பு. அடுத்த வினா, பழந்தமிழர் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தது எது? பழந்தமிழர் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தது எது? விடை பனை ஓலைகள். விடை பனை ஓலைகள். அடுத்த வினா, இசைக்கருவிகளின் வகைகள் மொத்தம் எத்தனை? இசைக்கருவிகளின் வகைகள் மொத்தம் எத்தனை? விடை 4. விடை 4. அடுத்த வினா, இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விடை பாணர்கள். விடை பாணர்கள். அடுத்த வினா, பகைவரின் ஆணிரையை கவரச் செல்லும்போது இசைக்கப்படும் கருவி எது? பகைவரின் ஆணிரையை கவரச் செல்லும்போது இசைக்கப்படும் கருவி எது? விடை ஆட்கோட்பறை. விடை ஆட்கோட்பறை. அடுத்த வினா, மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுதா முத்துடை தாமும் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுதா முத்துடை தாமும் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை நாச்சியார் திருமொழி. விடை நாச்சியார் திருமொழி. அடுத்த வினா, வீணை மொத்தம் எத்தனை நரம்புகளை கொண்டது? வீணை மொத்தம் எத்தனை நரம்புகளை கொண்டது? விடை 7 நரம்புகள். விடை 7 நரம்புகள். அடுத்த வினா, பரிவாதினி என்னும் வீணை எந்த பல்லவ மன்னன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? பரிவாதினி என்னும் வீணை எந்த பல்லவ மன்னன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? விடை மகேந்திரவர்மன். விடை மகேந்திரவர்மன். அடுத்த வினா, காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் எது? காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் எது? விடை நன்னூல். விடை நன்னூல். அடுத்த வினா, கம்பர் பாடல் இதில் எத்தனையாவது வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது? கம்பர் பாடல் இதில் எத்தனையாவது வேற்றுமை தொகை வந்துள்ளது? விடை 6ஆம் வேற்றுமை தொகை. விடை 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த வினா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்ற உறுப்பு வெளிப்படையாக வருவது? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்ற உறுப்பு வெளிப்படையாக வருவது? விடை எண்ணுமை. விடை எண்ணுமை. அடுத்த வினா, சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் தொகை? சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் தொகை? விடை உம்மை தொகை. விடை உம்மை தொகை. அடுத்த வினா, அரசரை அவருடைய எது காப்பாற்றும்? அரசரை அவருடைய எது காப்பாற்றும்? விடை குற்றமற்ற ஆட்சி. விடை குற்றமற்ற ஆட்சி. அடுத்த வினா, எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள்? எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள்? விடை குறைவின்றி. விடை குறைவின்றி. அடுத்த வினா, யாணர் என்ற சொல்லின் பொருள்? யாணர் என்ற சொல்லின் பொருள்? விடை புது வருவாய். விடை புது வருவாய். அடுத்த வினா, பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து விட்டைத்து எஞ்சாமை நாறுக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து விட்டைத்து எஞ்சாமை நாறுக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை தகடூர் யாத்திரை. விடை தகடூர் யாத்திரை. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் ஆலாந்து என அழைக்கப்படுவது எது? தமிழ்நாட்டின் ஆலாந்து என்று அழைக்கப்படுவது எது? விடை திண்டுக்கல். விடை திண்டுக்கல். அடுத்த வினா, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? விடை தொல்காப்பியம். விடை தொல்காப்பியம்.
அடுத்து வினா ஆண்பூரணி என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண்பூரணி என்று அழைக்கப்படும் ஆறு எது? விடை அமராவதி. விடை அமராவதி. அடுத்து வினா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? விடை நீலகிரி. விடை நீலகிரி. அடுத்து வினா தமிழ்நாட்டின் மஞ்சள் சந்தை நடைபெறும் ஒரே இடம் எது? தமிழ்நாட்டின் மஞ்சள் சந்தை நடைபெறும் ஒரே இடம் எது? விடை ஈரோடு. விடை ஈரோடு. அடுத்து வினா திருப்பூரில் உள்ள இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவிற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? திருப்பூரில் உள்ள இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவிற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? விடை நேதாஜி. விடை நேதாஜி. அடுத்து வினா பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? விடை நெல். விடை நெல். அடுத்து வினா நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது டேஷ் என்கிறோம். நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது டேஷ் என்கிறோம். விடை புணர்ச்சி. விடை புணர்ச்சி. அடுத்து வினா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விடை 3. விடை 3. அடுத்து வினா பொறுத்துக. பொறுத்துக மட்பாண்டம் இது வந்து பார்த்திங்கன்னா திரிதல், அதாவது இன்னு இட்டா மாதிரி இருக்குது, அதனால் திரிதல் விகாரம். மரவேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்மு மறைந்து இருக்கிறதுனால கெடுதல் விகாரம். மணிமுடி இது வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக தான் இருக்குது, அதனால் இயல்பு விகாரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடை தெரு, அதாவது இத்து தோன்றதுனால இது தோன்றல் விகாரம் சொல்கிறோம். விடை 4, 3, 2, 1. விடை 4, 3, 2, 1. அடுத்து வினா பொருள் அறிக. காணல் நீர். காணல் நீர். விடை இருப்பது போல் தெரியும் ஆனால் இருக்காது. இருப்பது போல் தெரியும் ஆனால் இருக்காது. அடுத்து வினா கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல். விடை இயலாத செயல். விடை இயலாத செயல். அடுத்து வினா டையிங் என்ற சொல்லின் பொருள் என்ன? டையிங் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை சாயமேற்றுதல். விடை சாயமேற்றுதல். அடுத்து வினா சிறந்த சிந்தனைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்? சிறந்த சிந்தனைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்? விடை ஸ்ரீரங்கராயன். விடை ஸ்ரீரங்கராயன். அடுத்து வினா குணச்சித்திரங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குணச்சித்திரங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஸ்ரீரங்கராயன். விடை ஸ்ரீரங்கராயன். லாஸ்ட் கொஷின். இந்தியாவிலேயே அதிக அளவில் ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? இந்தியாவிலேயே அதிக அளவில் ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? விடை சேலம். விடை சேலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8ஆம் வகுப்பு தமிழில் டேர்ம் 2லேருந்து முக்கியமான கொஷின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து டேர்ம் 3 முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட்டும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.